போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி 5 சம்ஸ், அதாவது தினமைந்து கணிதம் அப்படின்ற தொடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 49வது வீடியோ. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா LCM HCF அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க, கொடுத்துட்டு LCM அதோட LCM கொடுத்துட்டு நமக்கு HCF கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு ஃபர்ஸ்ட் பாலினாமியல் என்ன கொடுத்திருக்காங்க, 6x into x² - 3x னு கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு டேர்ம்ல x இருக்கு, நான் காமனா x வெளிய எடுத்துட்டறேன். இப்போ எப்படி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் 6x into x - 3 அப்படி 3ன்றது கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? x - 3ன்றது கிடைக்கும். செகண்ட் டேர்ம்ல பாருங்க 2x + 10 அப்படின்ற செகண்ட் பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நான் என்ன காமனா எடுக்கணும்னா 2 காமனா எடுக்கிறேன். 2 காமனா எடுத்தா x + 5 னு ஆதாவது இந்த 10 வந்து 2 ஆல் டிவைட் பண்ணுங்க, 2 டிவைட் பண்ணுங்க, 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. அந்த 2 தான் நான் வெளியே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்ப நமக்கு ரெண்டு டேர்ம் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நமக்கான LCM என்ன கொடுத்திருக்காங்க? LCMங்கிறது பாத்தீங்கன்னா 6x³ + 12x² - 90x னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா 6x அப்படியே காமனா எடுக்கிறேன். 6x காமனா எடுத்தா என்ன இருக்கும்? x² அப்படின்றது காமனா இருக்கும். பிளஸ் 6 ஆல கட் பண்ணும்போது 2 னு கிடைக்கும். x ஆல கட் பண்ணும்போது பேலன்ஸ் x ன்னு இருக்கும். 15 × 6 90, x வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த இதுல நமக்கு ஒரு ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். அதோட கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா -15 இருக்கு. அதே மாதிரி அந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்றப்போ அந்த மல்டிப்ளை பண்ண ரெண்டு நம்பரை ஆட் பண்ணவோ அல்லது மைனஸ் பண்ணவோ நமக்கு 2ன்றது கிடைக்கணும். எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்கும். 5ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 3 15. ஓகேங்களா? நமக்கு பாருங்க -15 கிடைக்கணும். ஆனா ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும். இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது +2 கிடைக்கணும். ஸோ நான் சின்ன நம்பருக்கு வந்து நான் மைனஸ் போடுறேன். மைனஸ் போட்டா 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணும்போது +2 கிடைக்கும். 5ஐயும் -3 மல்டிப்ளை பண்ணும்போது -15 கிடைக்கும். அப்போ நமக்கான ரெண்டு ஃபேக்டர் என்ன கிடைச்சிருக்கு? 6xங்கிறத காமனா எடுத்தோம். x + 5 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், x - 3 அப்படின்றது ஒரு ஃபேக்டர். ஸோ நமக்கான எல்லா செட்டப்பும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம அப்படியே பாலினாமியல் ஈக்குவேஷன்ல ஈக்குவேட் பண்ணிடலாம். அதாவது ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட், ஏபிங்கிறது ரெண்டு நம்பர், அதாவது ரெண்டு பாலினாமியல் வச்சுக்கலாம். ஏன்னா பல்லுறுப்புக்கோவை தான் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா LCM-ஐயும் HCF-ஐயும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு LCM தெரியும், அந்த LCM நம்ம டிவைட் பண்ணிடலாம் ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட். அதுல ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது பாத்தீங்கன்னா 6x into x - 3 இன்ட்டு நமக்கான செகண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 2 into x + 5 இருக்கு. ஸோ நமக்கான LCM என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6x into x + 5 into x - 3 அப்படின்றத நமக்கான LCM. ஸோ இதெல்லாம் கட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் HCFன்றது கிடைக்கும். ஸோ 6x கட் பண்ணிடுறேன், x - 3 கட் பண்ணிடுறேன், x + 5 கட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, 2 மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான HCF மீ போ வா அல்லது மீ போ கான்னு கூட சொல்லுவாங்க. நமக்கான ஆன்சர் அப்போ 2 என்பதுதான் சரியான விடை. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸை வச்சு நமக்கு LCM HCF வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா நமக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நமக்கு LCMல கண்டிப்பா 2 கொஸ்டின் வந்தே தீரும். ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்தா கொடுத்துருக்கோம். என்னன்னு பாத்துக்கோங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இஃப் 15 சார்ட் பேப்பர்ஸ் டுகெதர் வெயிட் வந்து 50 கிராம் கொடுத்துருக்காங்க. இதே வந்து 2.5 கிலோல எவ்வளவு நம்பர் ஆஃப் சார்ட் கிடைக்கும் அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நான் தமிழ் கொஸ்டினை வச்சு நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ரொம்பவே சிம்பிள். அதாவது 15 அட்டையோட வெயிட் பாத்தீங்கன்னா 50 கிராம்னு சொல்லியிருக்காங்க. நான் பாக்ஸ் மெத்தட், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் அப்படின்ற ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்றேன். 2.5 கிலோ அப்படின்றத நான் கிராமுக்கு மாத்தணும். ஏன்னா நமக்கு கிராம்ல இருக்கிறதா ஒரு காமன் யூனிட்டா எடுத்துக்கிறேன். ஸோ 2.5 கிலோ அப்படிங்கிறது 2 கிலோங்கிறது 2000 கிராம், அரை கிலோங்கிறது 500 கிராம். ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு கிடைக்கும்? 2500 கிராம். ஸோ எங்க வெயிட் எழுதிருக்கணும் அந்த இடத்துல நான் 2500 கிராம போட்டுக்கிறேன். 2500க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சார்ட் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் அட்டைகள் வந்து தேவை அப்படின்றத நமக்கான கொஸ்டின். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். கிராஸ்ல இருந்தா மட்டும் மல்டிப்ளை பண்ணோம். இது எந்த சைட்ல இருந்தாலும் சிம்பிளை பண்ணிடலாம். ஒரு 0 அடிச்சு விட்டுறேன். 1 × 5 3 × 5 15. ஓகேங்களா? 1 × 5 3 × 5 15. அப்போ 3ஐயும் 250ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 3 75ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 75ன்னு கிடைக்கும். ஒரு 0 இருக்கனால ஒரு 0 சேர்த்துறேன். அப்ப 2.5 கிலோவுக்கு நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சார்ட், எவ்வளவு நம்பர் ஆஃப் அட்டை தேவை? 750 அட்டைகள் வந்து தேவை. ஓகேங்களா? ஆன்சரை செக் பண்ணுங்க. ஆன்சர் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ல இருக்கு. 750 சார்ட் வந்து நமக்கு தேவை அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 750. ஓகேங்களா?
நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு நாளில் 3 மணி நேரம் 3 மணி நேரங்கிறது எவ்வளவு சதவீதம் கேட்டிருக்காங்க. ஒரு நாளுங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு 24 மணி நேரம். அதை நான் 100% அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3 மணி நேரத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரியாது, அதனால நான் X% வச்சுக்கிறேன். சேம் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோம், மீதி எந்த சைட்ல வேணாலும் சிம்ப்ளை பண்ணலாம். 1 3 3 8 × 3 24, 3ஆல கட் பண்ணிருக்கேன். ஸோ 100ஐயும் 8ஐயும் நான் 4ஆல கட் பண்றேன். 2 × 4 8, 25 × 4 100. அப்ப நம்ம என்ன பண்ணோம், 25 2ஆல கட் பண்ணோம். கரெக்டுங்களா, 25 2ஆல கட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 12 × 2 24. 25ல 24 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன, 1 கிடைக்கும். ஸோ நம்ம எந்த நம்பரால கட் பண்றோமோ அதே நம்பரால நமக்கு கிடைச்ச மீதியை கட் பண்ணிருங்க. அப்ப 12 1/2% அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதே நான் உங்ககிட்ட என்ன கேட்கறேன்னா, ஒரு நாளில் 9 மணி நேரம் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்கிறேன். ஒரு நாள்ல 9 மணி நேரத்திற்கான சதவீதம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதாவது ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க, 1 2 2 3 3 கொடுத்துட்டு முக எண்கள்ல முக மதிப்புகளாக கொண்ட இரு பகடைகள் வந்து உருட்டும் போது முதல் பகடையின் முக மதிப்பு வந்து இரண்டாவது பகடையோட முக மதிப்பை விட அதிகமா இருக்கணும். அது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்றதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பெருசாவும் செகண்ட் நம்பர் வந்து அதை விட சிறுசாவும் இருக்கணும். அந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்கு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அப்ப என்ன பண்ணிடலாம், நமக்கு 1 வச்சு பார்க்கும்போது செகண்ட் நம்பர் தான் பெருசா இருக்கும். 2 வச்சு பார்த்தோம்னா 2 1, இப்போ 2 1 மட்டும் தான் பெருசா வரப்போகுது. அதே மாதிரி தேர்ட்ல இருக்க 2 வச்சு பார்க்கும்போது சேம் 2 1 அப்படின்றதா கிடைக்கும். ஸோ 2 2ன்றது சேம் நம்பரா இருக்கும். 2 3 2 3 2 3ங்கிறது இரண்டாவது பகுதியில பெரிய எண்ணா போயிடும். இதே நம்ம 3 வச்சு பார்க்கும்போது என்ன கிடைக்கும், 3 வச்சு பார்க்கும்போது 3 1 3 1. அதே மாதிரி 2 பார்க்கும்போது 3 2. ஃபர்ஸ்ட்ல இருக்க 3 மட்டும் வச்சு பார்க்குறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருக்க 3 இன்னொரு 2ஓட பார்க்கும்போது 3 2 அப்படின்றது கிடைச்சிருக்கு. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 3க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 3 கிடைச்சிருச்சுங்களா. அதே மாதிரி 2 இருக்கு, இன்னும் 2 இருக்கு. ஸோ இதை வந்து இன்னும் 2 டைம் ரிப்பீட் பண்ணிருங்க, 31 32, அதாவது 3,2 3,2. ஸோ இது வந்து ரெண்டாவது 3க்கான பாசிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் 1, ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் 2, ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் 2, அதே நம்பர். ஏன்னா இங்க 2 2ன்றது 2 டைம் இருக்கு. ஸோ இதே திருப்பி ப்ரோசீட் பண்ணும்போது 3 1 3 2 3 2ன்றது கிடைச்சிருக்கு. ஸோ எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11 பாசிபிலிட்டிஸ் வந்து அந்த மாதிரி நமக்கு இருக்கு அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, 11 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த சம் பார்ப்போங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். நமக்கான கடைசி சம் நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். என்ன கொடுத்திருக்காங்க, ஒருவர் வந்து 300 ரூபாய்க்கு எவ்வளவு மாம்பழங்கள் வாங்கியிருக்காரு, 75 மாம்பழங்களை வாங்கியிருக்காரு. நான் இதுல இருந்து என்ன பண்றேன், ஒரு மாம்பழத்தோட பிரைஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ மொத்தம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 300. அதை 75ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு மேங்கோவோட காஸ்ட் பிரைஸ் வாங்கிய விலை அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிடும். 2 25 150, 4 75 300. அப்போ ஒரு மாம்பழத்தோட காஸ்ட் பிரைஸ், ஒரு மாம்பழத்தை 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 50 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு விற்பனை செய்தார். அதாவது 50 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வித்திருக்காருன்னா ஒரு மாம்பழத்தோட விற்பனை விலை செல்லிங் பிரைஸ்ங்கிறது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ டோட்டல் அமௌண்ட்ங்கிறது 300. அதுக்கு எவ்வளவு மாம்பழத்தை வித்திருக்காரு, 50 மாம்பழத்தை வித்திருக்காரு. ஸோ 1 மேங்கோவோட செல்லிங் பிரைஸ், 1 மேங்கோவோட செல்லிங் பிரைஸ்ங்கிறது எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். 1 0 கட்டு 1 5 6 × 5 30. அப்போ ஒரு மாம்பழத்தை வந்து 6 ரூபாய்க்கு வித்திருக்காரு. நமக்கு மொத்த மாம்பழம் எவ்வளோ, 75 மாம்பழம். ஸோ 75 6ஆல மல்டிப்ளை பண்றேன். 6 5 30க்கு 0, பேலன்ஸ் 3. 6 7 42, 42 + 3 45. அப்ப மொத்த மாம்பழங்களோட விற்பனை விலைங்கிறது 450 ரூபாய். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அனைத்து மாம்பழங்களையும் விற்பனை செய்த பிறகு லாபம் அல்லது நஷ்டம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்த மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அந்த மொத்த மாம்பழத்தை எவ்வளவு வித்திருக்காரு, 450 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப எவ்வளவு ப்ராஃபிட், அதாவது அடக்க விலையை விட விற்பனை விலைங்கிறது அதிகமா இருக்கு.
ஸோ 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்திருக்காரு. ஸோ அந்த 150 ரூபாய் தான் இந்த கொஸ்டினுக்கான லாபமா இருக்க முடியும். ப்ராஃபிட்ங்கிறது 150 ருபீஸ் அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க. 150 ருபீஸ் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். இன்னைக்கான 5 கொஸ்டின் இவ்வளவுதாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 49 வீடியோஸ் வந்து முடிச்சிருக்கோம். 1ல இருந்து 49 வரைக்கும் பார்த்தவங்க வந்து ஃபயர் சிம்பிள் மட்டும் கமெண்ட்ல கொடுத்துருங்க. நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.